பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49 அதிகாரம் 16 Behold, I have graven thee upon the palms of my hand. Isaiah chapter 49 verses 16. நம்மள தேவன் அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாருங்க. இந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அவருடைய உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ பாடோ இருக்கலாம். ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? தேவன் இன்னைக்கு உங்களை நோக்கி தான் சொல்கிறாரு, மகளே மகனே, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னோட உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறேன், இவ்வளோ கடன் பிரச்சனை, ஆனால் இதை யாருமே பார்க்குறதுக்கு இல்லையே, கடவுளுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுலேயே ஒரு வேலை சிந்தித்து கொண்டு நினைத்து அழுது கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, தேவன் இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்கிறாருங்க, மகளே, நான் உன்னை நினைக்காம இல்லை, என்னுடைய உள்ள கைகள்லேயே அவ்வளோ நெருக்கத்தில் நான் உன்னை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை விட நம்மளுக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் வேணாம் இல்லையா? அவருடைய கையில் நம்ம இருக்கும் பொழுது எப்போவுமே பாதுகாப்பாக தாங்க இருப்போம். அவர் அந்த கைகளில் இருக்கும் பொழுதே நமக்கு ஒரு காரியத்தை, ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதற்கு ஒரு நல்லது அவர் வச்சிருப்பாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருந்து, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவர் நம்மளுடைய கூடவே இருக்காருன்னு நினைக்கும் பொழுது தேவன் இன்னும் அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாருங்க. அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்பா, நீர் எங்களுக்கு எவ்வளவோ துன்பங்களை கொடுத்தாலும் அது எல்லாமே எங்கள் நல்லதுக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நீர் எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளங்கைகளில் எங்களை எப்பொழுதும் வைத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.